நாம எல்லாத்திலையும் கரெக்டா பேசுறன்றத அந்த மனுஷன் தெரியும். எப்படி இருக்காரு? நல்லா டீமா இருக்காரு. தன்னுடைய ஆடை அலங்காரத்தை அந்த அளவுக்கு இன்செர்ட் பண்ணி, குறைஞ்சதுன்னா ஒரு 45-50 இருக்கலாம் வயசு அவருக்கு. அவர் அந்த மனுஷன் ஆனால் யாருக்கிட்டையும் அப்படி பேசக்கூடியவர் இல்லை. நான் ஏங்கிட்ட அவர் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க சார் அப்படின்னு சார், இந்த கட்டி நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க சார், நான் அதுக்கு பணத்தை கொடுத்துட்றேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெல்டருக்கு நான் வெக்கமாகி போச்சு, கூட இருந்த அசிஸ்டன்ட் நான் வெக்கமாகி போச்சு. ஏன்னா அந்த மனுஷன் வந்து இவர்கிட்ட சொல்றாரு, இவர் எப்படிப்பட்ட கான்ட்ராக்ட் எத்தனை பேர் எடுத்திருக்காரு, எத்தனை போட்டிருக்காரு, ஆனால் இங்கே என்ன பண்ண முடியல, இதை செய்ய முடியலையான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. அவங்க மேலே போயிட்டாங்க, பையை அங்கேயே வச்சுட்டேன். அப்புறம் அவங்க தான் மனைவியோட சொல்லி, சார் பையை அங்கேயே வச்சுட்டேன் சார், பிளாஸ்டிக் பை அவ்வளோ பெருசு உள்ள எல்லாமே ஸ்க்ரூவெலாம் இருக்குது, அது எடுத்துன்னு வந்து அப்புறமா கொடுத்தாங்க. ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் மனைவிக்கெலாம் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தோம். அவங்க 20 கேட்டால் நான் 25 வாங்கிட்டு வந்தேன். 25 நட்டு போல்டு டபுள் சைடு வாஷர். அவங்க செட்டுக்கு 20 ஒரு சைடு வாஷர். நான் என்ன கேட்டேன், நமக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்னு போட்டேன். அப்புறம் அவங்க போன உடனே எல்லாம் செஞ்சு முடிச்சோம். மிச்சத்தை அவங்களே எடுத்தாங்க, எடுத்துகிட்டு போயிட்டோம். நான் பசங்களை சொன்னேன் 500 ரூபாய் ஆச்சு போனேன், அவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் பரவாயில்ல. எதுக்கு சொல்ல வந்தேன்னு கேட்டால், அந்த கான்ட்ராக்டுக்காக நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு, சார் நீங்களே பார்த்து கொஞ்சம் அவங்கள நடத்துங்க சார், சார் எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை சார், நீங்கள் நடத்துங்க சார் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மையே அறியாதவர்களும் யோசிக்கிறாங்க, இது சொல்றது கரெக்டு தான், இது ஜிஐ கிடையாது, அவர் ஆணித்தரமாக பேசுறாரு, நிறைய காரியம் அவர் கரெக்டாக பேசுறாரு அப்படின்றத புரிந்து கொண்டதுனால நான் எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டு எல்லாம் பண்ணிட்டு நான் வெளியே போயிட்டேன். 11 மணி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். 11 வீட்டில் வந்தேன். சொன்ன தெரியுமா, அவங்க யாரும் வர மாதிரி தெரியல, நான் என் வேலையை பார்க்க போறேன்னு போயிட்டேன். நான் போனபோது ஒரு காலத்துக்கு வந்திருக்காங்க, இப்போ அவங்க வந்திருக்காங்கப்பா அப்படின்னு வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஏதோ பைப்லாம் அறுக்க போறேன், எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லி நான் 4 வரேன்னா அப்படியே 6 ஆயிடுச்சு. நான் வந்த பிறகு அவங்களை கேட்டேன், என்ன பண்ண போறீங்க, என்ன சார் இந்த பைப் வச்சிருக்கீங்களா, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ணேன் சார், அப்போ நான் ஏற்கனவே ஸ்கெட்ச் நைட்டு போட்டு விட்டேன். காலையில் 4 மணிக்கு நான் வெளியே காலம். எதுக்கு சொல்ல வரேன்னா, கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கணும் என்பதை சொல்ல வரேன் தவிர என்னை குறித்து இல்லை. எனக்குள் ஆவியானவர் இருப்பவர் என்னை எப்படி நடத்துகிறார் என்பதை உங்க மத்தியிலே சொல்ல வருகிறேன். விடிய நைட்டில் எனக்கு கொஞ்சம் தூக்கம் அச்சமாக இருந்தது, சரியாக வரல. விடிய காலம் ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டேன், செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் ஸ்கெட்சு போட்டு இன்னும் இருக்குது அந்த பேப்பர்லாம். அப்போ விடிய காலத்தில் மனைவி எனக்கு தூக்குறது நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க காலையில் எழுந்து போயிட்டாங்க. நான் இதெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு வச்சுருந்து அவர்கிட்ட கொண்டு வந்தேன், அந்த வெல்டர்கிட்ட. தம்பி இந்த 5 பைப்பு போதாது, அவங்க 5 பைப்பு கீழே கூட பாருங்க, 5 பைப்பு தான் இருக்குது, இந்த 5 பைப்பு போகாது, இன்னும் 2 வேணும், என்னுடைய கணக்கின் பிரகாரமாக இன்னும் 2 பைப்பு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் நான் சொல்ல வேண்டியது, இப்போ நீங்கள் பேசுங்க. அவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்படி இப்படி கொஞ்சம் இருக்கு சார் தான் அப்படி போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு, நமக்கு இன்னும் 1.5 பைப்பு லென்த்து வேணும். அப்போ 20னா 30 அடி பைப்பு நமக்கு வேணும். ஒரு பைப்பு வந்து 19 20, நீ 2 கூட கொண்டு வந்துருந்தார் சார். அவரெல்லாம் ஸ்கெட்சு போட்டு கிளீனாக காட்டுறாரு சார், ஃபோனில் சொல்கிறாரு. இது 3வது சம்பவம். அவரெல்லாம் ஸ்கெட்சு போட்டு என்னென்ன எங்கே வரணும் ஏதெல்லாம் எல்லாமே டிராயிங் வந்து வச்சிருக்காரு. அவ்வளோதான், சொன்ன உடனே அவர் கப்சுப்புன்னு ஆகிட்டாரு. 2 நீங்கள் அனுப்பி விட்டுருங்கன்ட்டார். முடிஞ்சு போச்சு. வரும்போது 2 பைப்பு வருது. யோசிச்சு பாருங்க. நான் பசங்களோட சொன்னேன், அவர் தானே எடுத்து பண்ணுறவர், எத்தனை பைப்பு போடணும்னு அவருக்கு தெரியும் இல்லை, எப்படி 5 பைப்பு போட்டார், எந்த நோக்கத்தில் போட்டார். நான் அவர்கிட்டையும் ஃபோன் எங்கிட்ட கேட்டேன். அப்போ அது நீங்கள் அவர்கிட்ட கொடுங்க சார். அவ்வளோதான். நான் சொன்னோன்னே அவன் என்ன சொன்னான்னு தெரியல, ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 மணியோ 4 மணியோ இருக்கிற வேலையெல்லாம் பண்ணி வந்துடுச்சு. அப்போ அவருக்கு என்ன தெரியுது, இவர் கரெக்டாக சொல்றாரு, உள்ளபடி சொல்றாரு, ஏதோ கிறுக்குத்தனமா பேசல அப்படின்னு புரிந்து கொண்டு